தெய்வமாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இயேசுவின் மேல கட்டப்பட்ட வீடு, அது நிலைச்சு. அப்படி ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கட்டடத்தை கட்டி ஒருத்த வெள்ளியில கட்டுறான், ஒருத்த பொண்ணுல கட்டுறான், ஒருத்த இரும்புல கட்டுறான், ஒருத்த வெளியேறப்பட்ட கல்லுல கட்டுறான், ஒருத்த மரத்துல கட்டுறான், ஒருத்த வைக்கோல்ல கட்டுறான். அக்னின்னு ஒண்ணு வந்து சோதிக்க போகுது. அப்படி சோதிச்சு வெந்து போச்சுன்னா அவன் நஷ்டம் அடைவான், நிலைச்சு நின்றுச்சுன்னா அவன் கூலிக்க போயிடுவான். அப்ப ஆண்டவருக்கு இந்த வெந்து போற பொருள், கெட்டு போன பொருள், இல்லைன்னா வந்து இந்த அசுத்தமான பொருள் ஆண்டவருடைய சமூகத்துல அதுக்கு வேலையே இல்லை. ஆண்டவருக்கு அது தேவையே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமா சேர்க்கப்பட்டது என்னன்னுங்க? பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு. நீங்க கட்டுற கட்டடம் எப்படி இருக்குதோ அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும். தேவ வசனத்தை கேட்டு சபைக்கு வந்து ஆராய்ச்சி துதிச்சு நல்ல வழியில போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கட்டடம் உறுதியா நிற்கும், அக்கனி சோதிக்கும். அப்பொழுது நீங்க தப்பி வைக்கப்படுவீங்க. கர்த்தருக்குரியது யாருக்கு தான் நீங்க கொடுக்கணும்? அவர் கணக்கு கேட்க விடவே மாட்டார். உங்களை தங்கமா படைச்சிருந்தாருன்னா கடைசி வரைக்கும் தங்கமா